அந்த விதத்தில் வருகின்ற நீங்கள் இந்த முகாமை நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்காகத்தான் இந்த சங்கம் இந்த முயற்சி எடுத்திருக்கிறாங்க. இது இவர்கள் சார்ந்து இவருடைய அழைப்பை வருகின்ற என்னுடைய மருத்துவர்களாக இருந்தாலும் நம்முடைய செவிலியர்களாக இருந்தாலும் இன்னைக்கு உங்களுக்காக நீங்க வந்திருக்காங்கன்னு சொல்லும் பொழுது இதுல கலந்து கொள்கிற ஏதோ ஒரு 4 பேருக்கு ஏதாச்சும் விஷயத்துல நாங்க ஒரு வியாதி இருக்கிறது அதை கண்டுபிடிச்சா நாங்க சரி பண்ணோம் அப்படின்னு வந்தாலே அது மிகப்பெரிய ஒரு வெற்றியாகத்தான் இந்த நிகழ்வை நான் பார்க்கிறேன். ஆக அந்த விதத்தில் வகையிருந்திருக்கின்ற உங்கள் அனைவரும் சார்பாக மீண்டும் ஒரு முறை இந்த சங்கத்தை சார்ந்த உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்து நன்றி. திருச்சி சோழா ரோட்டரி சங்கம் சார்பாக இதயம் காப்போம் என்கிற இடத்தில் நடைபெறுகின்ற இந்த மருத்துவ முகாம் உரையாடலாம் சொன்ன மாதிரி இதுவரைக்கும் இந்த சங்கம் மட்டும் இதுவரைக்கும் 190க்கும் மேற்பட்டிருக்கின்ற இதய அறுவை சிகிச்சைகள் மற்றும் 4 இருதய மாற்று அறுவை சிகிச்சைகள் வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறது. குறிப்பாக பிறந்த குழந்தைகளிலிருந்து 65 வயது முதியவர் வரைக்கும் இதை செய்திருக்கிறார்கள் அப்படின்றதுக்கு முதலில் என்னுடைய பாராட்டுகளை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நிகழ்வை கலந்து கொண்டு பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற ரொட்டேரியன்ஸ் திரு ரமேஷ், சந்திரசேகரன், கோகுலகிருஷ்ணன், கார்த்திகேயன், பாஸ்கரன் சார் உள்ளிட்ட அனைத்து பெரியவர்களுக்கும் வணக்கம். குறிப்பாக உரையாற்றிய நம்முடைய நாகராஜன் சங்கர் அவர்கள் இது சார் ரொம்ப சுருக்கமாக சொன்னார். எப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வு நமக்கு தேவை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெயின் வந்தால் கூட ஏதோ கேஸ்ன்னு நினச்சிக்கிட்டு நான் பாட்டு வீட்டிலேருந்து எனக்கு எது மோர் குடிக்க சொன்னாங்க, இது கேஸ் தான்ப்பா சரியாக இருக்கிற மாதிரி யாரும் சொன்னாங்கன்னா தயவுசெய்து இந்த வீட்டு மருத்துவத்தை முதல்ல கடைப்பிடிக்கிறத நிறுத்திட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் உடனடியாக போய் கன்சல்ட் பண்ணணும். எப்போதும் இல்லாத படி திடீர்னு புதுசாக எனக்கு வருது அது என்னன்னு தெரியல அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது. நமக்கே நாங்களே நம்முடைய மருத்துவரை நம்ம கருதி கொள்ளக்கூடாது. நமக்காக தான் படிச்சுட்டு மருத்துவர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற கால சூழ்நிலை தகுந்தாது போல், இன்னைக்கு இருக்கிற உணவு பழக்க வழக்கத்தை தகுந்தாது போல் எது எப்போ அப்படின்னு யாருக்கும் சொல்ல முடியாது. அது இந்த வயசு உள்ளவங்க தான் வரும், அந்த வயசு உள்ளவங்க தான் வரும் அப்படின்னா கிடையாது. இந்த வயசுல எது வேணா வரலாம். ஸோ அதை நீங்க இது போன்ற ஒரு விழிப்புணர்வு இந்த சங்கம் ஏற்படுத்தி நல்ல விதத்தை நீங்க பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சூழல் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் என்று சொல்றது கூட முதல்ல நாம நம்மளோட உடல் இருந்தால் தான் அதுக்கப்புறம் தான் உங்களுடைய பொசிஷனை பார்த்தது எல்லாமே. அதனால் அதை நீங்கள் பேணி காக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இந்த இதயம் காப்போம் இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிற சங்கத்தை சார்ந்தவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். குறிப்பாக இந்த பாஸ்கரன் தம்பதியர் வந்த பொழுது உன்னில் நான் பாதி எண்ணில் நீ பாதின்னு சும்மா வார்த்தைக்கு சொல்றதை நம்ம பார்த்துக்கலாம். அதை நிரூபித்து காட்டக்கூடிய ஒரு தம்பதியரை ஒரு பார்த்து உள்ளபடியே எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இது மற்றவர்களுக்கும் மற்ற இளைஞர்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டான ஒரு இளைஞர்களாக இருக்கிறார்கள் என்றுதான் நான் சொல்ல முடியும். ஆக அந்த விதத்தில் வருகின்ற நீங்கள் இந்த முகாமை நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்காகத்தான் இந்த சங்கம் இந்த முயற்சி எடுத்திருக்கிறாங்க. இது இவர்கள் சார்ந்து இவருடைய அழைப்பை வருகின்ற என்னுடைய மருத்துவர்களாக இருந்தாலும் நம்முடைய செவிலியர்களாக இருந்தாலும் இன்னைக்கு உங்களுக்காக நீங்க வந்திருக்காங்கன்னு சொல்லும் பொழுது இதுல கலந்து கொள்கிற ஏதோ ஒரு 4 பேருக்கு ஏதாச்சும் விஷயத்துல நாங்க ஒரு வியாதி இருக்கிறது அதை கண்டுபிடிச்சா நாங்க சரி பண்ணோம் அப்படின்னு வந்தாலே அது மிகப்பெரிய ஒரு வெற்றியாகத்தான் இந்த நிகழ்வை நான் பார்க்கிறேன். ஆக அந்த விதத்தில் வகையிருந்திருக்கின்ற உங்கள் அனைவரும் சார்பாக மீண்டும் ஒரு முறை இந்த சங்கத்தை சார்ந்த உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்து நன்றி.